இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் 7 அனுபவங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவிக்குரிய அனுபவம் இருந்தது. நேற்றைய தினத்திலே நாம் ஜெப அனுபவத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலே சுய பரிசோதனையின் அனுபவத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். சுய பரிசோதனை அனுபவம் என்றால் நம்மையே நாம் ஆராய்ந்து அறிவது, நம்மளுடைய பலம் பலவீனம் இரண்டையும் ஆராய்ந்து அறிவதே. இங்கே நம்மை நாம் ஆராய்ந்து அறிவது என்பது மிக கடினமான ஒன்று. பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நான் எப்படி இருக்கிறேன், நான் யார், நான் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறேன், நான் நல்லவனா கெட்டவனா, மற்றவர்களோடு நான் எப்படி பழகிறேன், ஆண்டவரோடு நான் என்னுடைய உறவாடுதல் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிவதே இந்த பரிசோதனை. இந்த பரிசோதனை நாம் எப்படி இதை நாம் பார்க்க வேண்டும் என்றால், ஆண்டவர் சமூகத்திலே தனித்திருந்து நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கே நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு முறையும் வெளியே செல்லும்போது நாம் கண்ணாடி முன்பாக நின்று பார்த்து விட்டு தான் செல்வோம். பாருங்கள், அந்த கண்ணாடி நம்மை பிரதிபலிக்கும். நம்மளுடைய எல்லா காரியத்தையும் பிரதிபலிக்கிறது போல நம் ஆவிக்குரிய வகையிலே ஆண்டவரை முன்னின்று நாம் செய்யும்போது ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். இங்கே நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய செயல்கள், சிந்தனைகள், நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். பாருங்கள், நம்மளுடைய கரங்களை எடுத்துக்கொண்டு அப்படி கைகளை நீட்டி பார்க்கும்போது ஆள்காட்டி விரலை அப்படி காட்டும்போது மற்றவர்களை நாம் சுட்டி காட்டுகிறோம். இங்கே 3 விரல்களும் நம்மை காட்டுகிறது. பாருங்க, மற்றவர்களை நாம் சொல்கிறோம், அவர்கள் தப்பு, அவங்க இந்த தவறு செய்கிறார்கள், அவங்க இதை செய்கிறார்கள் என்று சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி சில நேரங்களில் நம்ம ஒத்துக்கொள்கிறோமா? சில மனிதர்களை பார்க்கும்போது ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய காரியங்களை பார்க்கும்போது மற்றவர்களை மாத்திரம் சொல்வதுண்டு. பாருங்க, பிரச்சனைக்கு காரணம் நம்மிடம் இருந்து அதை நாம் காண வேண்டும். இதைத்தான் இந்த சுய பரிசோதனை அனுபவம் நமக்கு வெளிக்காட்டுகிறது. வேதாகமத்திலே பார்த்தீர்களானால் மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிற வசனம் பாருங்க, முதலாவது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சுட்டி காட்டுகிறார். பாருங்க, நம்ம கண்ணுல பெரிய உத்திரம் இருக்குது. இங்கே மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? பாருங்க, அங்க ஒரு துரும்ப அப்படி கண்டுபிடிக்கிறோம். அவங்க பாருங்க டிவி பார்க்குறாங்க, அவங்க குடும்பத்துல ஆலயத்துக்கே வர்றது கிடையாது, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி நம்ம என்ன செய்வோம்? மற்றவர்களை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் இந்த சுய பரிசோதனை அனுபவத்தில் நம்மை ஆராய்வதற்காகவே இந்த அனுபவத்தை நமக்கு தருகிறார். இது நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க உதவுகிறது. பாருங்க, வேதம் சொல்கிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாக்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். நம்மளுக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் அது சுய இச்சையினாலே தான் வருகிறது, ஆண்டவராலே அல்ல. இன்னும் சங்கீதம் 139 23 24 சொல்கிறது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறாங்க. இங்கே நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படுகிறது. இங்கே நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியத்திலும் ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை நமக்கு வைக்கப்படுகிறது. வேதாகமத்தின் அடிப்படையிலே நம் அனைவருக்கும், இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் பல விதங்களை சோதிக்கிறது. வேதாம் ஆதாரத்தோடு 3 காரியத்தை நான் இந்த நாளிலும் உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். முதலாவது, நமக்கு என்ன சோதனை வருகிறது? பிசாசால் சோதனை வருகிறது. இரண்டாவதாக மனிதரால் சோதனை வருகிறது. மூன்றாவதாக தேவனால்
சோதிக்கப்படுகிறோம். பாருங்க, முதலாவது பிசாசு எப்படி நம்மை சோதிக்கிறான் பாருங்க. பிசாசு என்றாலே அவனுக்கு அடைமொழி என்ன சொன்னா, வஞ்சிக்கிறவன். அவனுடைய செயல்களை பார்த்தனா பிசாசு சோதனைக்காரன் என்று வேதகம் சொல்கிறது. அவன் சோதிக்கவே வருகிறான். அவனுடைய சோதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரை விட்டு அப்படியே நம்மை பிரிப்பதுதான் அவனுடைய முதல் சோதனை. பாருங்க, அவனுடைய காரியமே வஞ்சிப்பது. பாருங்க, வேதாகமத்திலும் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை வருகிறது. இங்கே பிசாசு சோதிக்கிறான். ஆண்டவர் அவளை உருவாக்கி மனிதர்களை இந்த உலகத்துக்கு படைத்து ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களை இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தாச்சு. ஆனா ஒரே ஒரு காரியம்தான், அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மாத்திரம் புசிக்க கூடாது, அந்த ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடாதுங்கிற ஒரு காரியத்தை இந்த சாத்தான் அந்த சர்ப்பத்தின் வழியாக இந்த ஏவாளை வஞ்சிக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த கனியை புசித்த மாத்திரத்திலே அவர்கள் அது ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறார்கள். இங்கே அவர்கள் வஞ்சிக்கப்படுவதை பிறகுதான் ஆண்டவர் கேட்கிறாங்க. ஏவாளை பார்த்து கேட்கும்போது அவர் சொல்றான், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்போதான் தெரியும் இந்த தவறெல்லாம் காரணம் யாரு? இந்த பிசாசு, சர்ப்பம் தான் என்ன வஞ்சித்தது என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். யோபு என்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே பிசாசு எவ்வாறு சோதிக்கிறது என்று நாம் பார்க்கலாம். யோபு அவனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்க, 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் இருந்தார்கள். ஒரே நாள்ல அவர்களை எல்லாமே அழிந்து விடுகிறது. அவனுடைய 7,000 ஆடுகள், 3,000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்கள் எல்லாம் ஒரே நாளே அழிந்து விடுகிறார்கள். இங்கே பிசாசு சோதிக்கிறது. இங்கே வேதாகமத்திலே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபுவின் வாழ்க்கை முழுவதிலுமாக அவன் முழுவதும் ஒரு வார்த்தையில கூட அவன் ஆண்டவரை விட்டு பிரியவில்லை. சாத்தான் பார்த்து சொல்கிறான் பாருங்க, ஆண்டவர் யோபுவை பார்த்து, யோபுவை நீ கண் வைத்தாயா என்று சொல்லி பிசாசிடம் கேட்கிறார். பாருங்க, நீங்க கையெடுங்க, ஒரே நிமிஷத்தில் அவன் தூசித்து விடுகிறான் என்று சொல்லி பிசாசு தேவனோடு போராடுகிறது. இவ்வாறாக நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசு ஏதாவது ஒரு வகையிலே நம்மை போராடி கொண்டே இருக்கிறான். இங்கே யோபு சொல்கிறான், யோபு 23:10, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான். முழுவதுமாக அவன் சோதிக்கப்படுகிறான். அது மாத்திரம் மனிதனால் சோதனை. பிசாசு மாத்திரமல்ல, மனிதனாலே நமக்கு சோதனை வருகிறது. பாருங்கள், சிம்சோன் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய அழைப்பு வேறு. ஆண்டவர் அவனை அழைத்த அழைப்பு, அவன் நியாயாதிபதியாக நிற்க வேண்டும். ஆனால் அவன் மனிதன் மூலமாக தெளிலால் அவளை சோதிக்கிறான். பாருங்க, அந்த இடத்துல வாசித்தால் நியாயாதிபதிகள் 16:7, உன் மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்று அவன் கேட்கிறான். உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினால் கட்டலாம் என்று சொல்லி அவனை வஞ்சித்து, அது மாத்திரமில்ல, அவனை தந்திரமாக அவனை முறியடிக்கிறார். மனிதர் மூலமாகவும் நமக்கு சோதனை வருகிறது. அடுத்ததாக நாம் பார்த்தோம்னால தேவனால் நமக்கு சோதனை உண்டாகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையிலே பாருங்க, ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்து விட்டு அடுத்ததாக ஆபிரகாமை சோதிக்கிறார். மோரியா மலையில போய் அவனை தகன பலி செலுத்த வேண்டும் என்று இங்கே அவன் அழைத்து கொண்டு வருகிறான். அருமையான மகனை கூட்டிக் கொண்டு செல்லும்போது அங்கே என்ன நடக்கிறது? அந்த மகன் கேட்கிறான், பலி செலுத்தும் ஆடு எங்கே என்று அந்த ஆபிரகாமிட கேட்கும்போது அந்த ஆபிரகாம் சொல்ற ஒரே காரியம், ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவனை சோதிக்கிற தேவன் இங்கே அவன் விசுவாசத்தால் வெற்றி பெறுகிறார். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நித்தம் சோதிக்கப்படுகிறது. பிசாசினால், மனிதர்களினால், தேவனாலே நாம் சோதிக்கப்படுகிறோம். பாருங்க, வேதாகம் கலாத்தியர் 6:4, அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் சோதிக்க வேண்டும். ஒருவேளை பிரச்சனையை நாம் பார்க்கிறோம், நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை
சோதிக்கிறார். பாருங்க, நான் என்னுடைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையும் மாற்றம் வர வேண்டும் என்று சொல்கிறோம். என் மனைவி மாற வேண்டும், என் பிள்ளைகள் மாற வேண்டும், என்னுடைய குழந்தைகள் மாற வேண்டும், என்னுடைய கணவர் மாற வேண்டும், என்னுடைய மனைவி மாற வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்கிறோம். மாற்றத்தை விரும்புகிறவர் நம்மிடம் மாத்திரத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் இந்த வேலையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இந்த நாளிலும் கூட சுய பரிசோதனை அனுபவம் நமக்கு தேவை. ஆவிக்குரிய வகையிலே பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு இந்த அனுபவம் தேவை. ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து இந்த சுய பரிசோதனை நாம் பெற்றுக்கொள்ள நாம் இந்த வேலையிலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு பேசுவாராக. இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து நம்மளுடைய தவறுகள் குற்றங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்திலே ஒப்படைப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக மற்றவர்களை உயிர்ப்பிப்பவராக. ஆமென். மகிமை